மாணவ மணிகளே, எல்லோரும் வந்தாகிவிட்டதா? ராமானுஜா, இவன்தான் உன் சகோதரன் கோவிந்தனா? ஆமாம் குருதேவா. உன் தந்தை கூறினார் தன் மைத்துனியின் புத்திரன் என்று. சரி, அனைவரும் அமருங்கள். என்ன அங்கே சத்தம்? ஒன்றுமில்லை குருதேவா. ஏனடா அலறுகிறாய்? முள்ளடா முள். அவனுக்கு வைத்து விட்டு நீ அலறுகிறாய்? மாறிவிட்டதடா, எனக்கு மாறிவிட்டது முள். சரி சரி, பொறுத்துக்கொள். வகுப்பு முடிந்ததும் பார்த்துக் கொள்ளலாம். முயற்சி செய்து பார்க்கிறேன். அவனுக்கு வைத்தது எனக்கு எப்படிடா மாறி வந்தது? என்ன திருக்கச்சி நம்பி, ஏதோ பறி கொடுத்தார் போல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறீர்? ஆமாம், பறி கொடுத்துத்தான் விட்டேன். எதை? என்னவோ தெரியாதது போல் கேட்கிறாயே. என் செவி கூர்மையானது, எல்லாம் எனக்கு கேட்டு விடுகிறது என்பாயே. இது மட்டும் உனக்கு கேட்கவில்லையோ? எது? அதுதான் ஊட்டி விட சொல்லி என்னை மாட்டி விட்டு இருக்கிறாயே. அதை பற்றி தான் கேட்க வந்தேன். ஆமாம், நான் அமுது செய்யும் போது கொஞ்ச நாட்களாய் உன்னை காணவில்லையே, ஏன்? உன் பாசுரம் செவிக்கமுது, மடப்பள்ளி கொடுப்பது நாவுக்கமுது. செவிக்கமுது இல்லாத போது நாவுக்கமுது அவ்வளவு ருசி இல்லை நம்பி. எதை பறி கொடுத்தேன் என்று கேட்டாயே. நீ அமுது செய்யும் போது நான் பாசுரங்களை பாடுவேனே, அந்த வாய்ப்பை தான் பறி கொடுத்திருக்கிறேன். எப்படி? அப்பா வரதா, போதும். உனக்கென்று விளையாடுவதற்கு நான் தான் கிடைத்தேனா? எதுவுமே தெரியாதது போல் எப்படி, ஏன், எதற்கென்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே. நம்பிகளே, உமக்கு கொஞ்சம் போதாதுதான்.